பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத தியான பகுதி சங்கீதம் 50வது அதிகாரம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னைப் போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த 50வது சங்கீதத்தில் 2 விதமான ஜனக்கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று துன்மார்களுடைய கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே துன்மார்களுடைய கூட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த துன்மார்க்கனை ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி அந்த துன்மார்க்கன் என்ன செய்கிறான் என்பதையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு கூட்டம், நீதிமானுக்குரிய ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 முதல் 15 வசனங்களை வரைக்கும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே நீதிமானுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நீதிமானை என்ன செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்ன விதமான ஆபத்துகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம இந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதி என்கிற ஆபத்து இருக்கிறது. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனைகள் என்கிற ஆபத்து இருக்கிறது. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த பயம் என்கிறதான ஆபத்து. இப்படி பல விதமான சூழ்நிலையிலே நம்ம ஆபத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், அங்கே வசனம் சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன் என்று சொல்லி. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் யோபின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட தேவன் செவி கொடுக்கிறார் என்று சொல்லி. ஸோ அப்படியானால் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு செவி கொடுக்கிற தேவன் அவருடைய படைப்பின் மகுடமாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் செவி கொடுப்பது எவ்வளோ நிச்சயம். ஆனபடி நல்ல ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுகிற 14ஆம் வசனத்திலே நீ ஸ்தோத்திர பலியிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஸோ அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு நேரம் எடுக்கிறதில்லை. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நாம் ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருப்பதும் இல்லை. ஆனால் தேவன் நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனபடினாலே இந்த நாளிலே ஆண்டவர் நாம் ஸ்தோத்தரிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நாம் துதிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளை ஆபத்திலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். எங்கள் உலகத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் பறவைகளும் விலங்குகளும் ஆண்டவர் துதித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிகாலையில் பார்க்கின்ற பொழுது அநேக குருவிகள், அநேக காகங்கள், அநேக விதமான பறவைகள் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி தன்னை படைத்த ஆண்டவரை துதிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் மாத்திரமே ஆண்டவரை துதிக்காத நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையை விட்டு நாம் வெளியே வந்து நம் ஆண்டவரை துதிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆபத்துகளை மாற்றி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். ஆனால் அப்படின்னாலே இந்த நாளிலே ஆண்டவரே, என்னுடைய ஆபத்து நாளிலே நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்து எப்படிப்பட்ட நிலைமையில வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாப்பதற்கு போதுமானவராய் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த நாளுக்குரிய கிருபைகளினாலும் ஆண்டவர் உங்களை நிறைக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அருமையான பிள்ளைகள் நம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவர் வறுமைகள் எல்லாவற்றிலிருந்து இவர்களை விடுவித்து பாதுகாக்க முடியாது நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபைகளினாலும் வரங்களினாலும் ஆசீர்வாதங்களும் அவர்களை நிரப்பீராக. எல்லா துதியும் நம்ம எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.